கெத்து செய்யறவங்க சண்டை செய்யறவங்களா நான் பர்சனலாவே பாத்திருக்கேன். ஒரு 40 ஏஜுக்கு மேல அவங்களா இருக்கிறது இல்ல. நான் கண்ணீரஞ்சலி போஸ்ட்ல தான் பாக்குறேன். இருக்கிற வரைக்கும் கெத்தா இருக்கிறாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் இறந்த உடனே அவங்க ஃபேமிலில ஐயா செத்தாலும் கெத்து போவாது ஐயா. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. யாரெல்லாம் இங்க லவ் பண்றீங்க? 1 2 3 எப்படி காதல் அமைந்தது? ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தேன், இப்பதான் சார் லவ் பண்ணேன். பரவாயில்ல, தேங்க்ஸ்ப்பா. இத கல்யாணமா மாத்தரும்ல, அப்ப சிக்கல் வருங்கிறார். வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம தான் இஷ்டன்னு ஓடிந்தாங்க. உங்க வீட்டுல ஜெயிலுக்கு போயிட்டு பிறகு அந்த பொண்ணு இவங்களை லவ் பண்ணிச்சீங்களான்னு கேளுங்க சார். புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட 2 வாட்டி போயிருக்கேன். 2 வாட்டி போயிருக்கீங்க. இன்னும் அந்த பொண்ணு என்ன நம்பி தான் இருக்குது. அந்த பொண்ணு தான் முக்கியம். இந்த பொண்ணு என் லைஃப்க்கு வந்துட்ட அப்புறம் நான் திருந்துடுவேன். சான்ஸே கிடையாது. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ லவ் பண்றல, அவங்க அப்பா அம்மா கொடுத்துருவாங்களா? அவங்க அப்பா அம்மா பர்மிஷனோட நீ அந்த கல்யாணத்தை பண்ண முடியுமா? அவளை வச்சுக்கிற பாத்துக்கிற தகுதி எனக்கு இருக்குது. நீ மேரேஜ் பண்ணிட்டு ஒரு சண்டை போட்டுட்டு உள்ள போய் அந்த பொண்ணை பாத்துக்கிற தகுதி யாருக்கு? கேஸே முடிச்சிரும் சார். கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா.